ஆன்மீக அன்பர்கள் அனைவருக்கும் அன்பான வணக்கம். நம்மளோட சேனலில் ஆன்மீகம் சம்மந்தமான பல வீடியோ பதிவுகள் தாங்க பார்த்துக்கிட்டு இருக்கோம். அந்த வகையில் நாம் இன்னைக்கு என்ன பதிவு பார்க்க போகிறோம் அப்படின்னா, இந்த பிப்ரவரி மாதம் 18ஆம் தேதிக்கு பிறகு சில கிரக மாற்றங்கள் எல்லாம் இருக்குதுங்க. அதனால் இதுக்கப்புறமா எந்த மாதிரியான பலன்கள் எல்லாம் இந்த சிம்மராசிக்காரங்களுக்கு கிடைக்க போகுதுன்னு தாங்க பார்க்க போகிறோம். ஸோ வீடியோ ரொம்பவே இன்ட்ரெஸ்டாக இருக்க போகுது. ஸ்கிப் பண்ணாமல் முழுசாக பார்த்து பயன்பெறுங்க. ஃபஸ்ட்டு இந்த மாதத்தோட கிரகநிலை கிரக மாற்றங்கள்லாம் இந்த சிம்மராசிக்காரங்களுக்கு எப்படி அமைஞ்சிருக்குன்னு பார்க்கலாங்க. இந்த சிம்ம ராசியில் பார்த்தீங்கன்னா மகம், பூரம், உத்திரம், 1ஆம் பாதம் இது மாதிரியான நட்சத்திரங்கள் தானே இருக்குது. இதில் கிரகநிலைக்கு பார்த்தீங்கன்னா தனவாக்கு குடும்பஸ்தானத்தில் வந்து கேது பகவான் அமர்ந்திருக்கிறாருங்க. ரணர்ன ரோகஸ்தானத்தில் வந்து சூரியனும் புதன் பகவானும் இருக்கிறாங்க. களத்திரஸ்தானத்தில் வந்து சனி பகவான் தாங்க இருக்கிறாரு. இது கூடவே அஷ்டமஸ்தானத்தில் பார்த்தீங்கன்னா சுக்கிரனும் ராகுவும் இருக்கிறாங்க. தொழில் ஸ்தானத்தில் வந்து குரு பகவான் வக்கர நிலையில் அமர்ந்திருக்கிறாங்க. அடுத்ததாக பார்த்தீங்கன்னா லாபஸ்தானத்தில் வந்து செவ்வாய் பகவானும் வக்கரமாக தாங்க இருக்கிறாரு. இது மாதிரி தாங்க கிரகநிலை வந்து அமைஞ்சிருக்குது. கிரக மாற்றங்கள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த டைம் வந்து 5/7/2025 அன்னைக்கு வந்து ரணர்ன ரோகஸ்தானத்திலிருந்து புதன் பகவான் களத்திரஸ்தானுக்கு மாறி இருக்கிறாருங்க. 11/2 அன்னைக்கு தொழில் ஸ்தானத்துல இருந்து குரு பகவான் வக்கர நிவர்த்தி ஆகியிருக்கிறாரு. இது கூடவே பார்த்தீங்கன்னா 12/2 அன்னைக்கு ரணர்ன ரோகஸ்தானத்துல இருந்து சூரிய பகவானும் களத்திரஸ்தானத்துக்கு தாங்க மாறி இருக்கிறாரு. 21/2 அன்னைக்கு பார்த்தீங்கன்னா லாபஸ்தானத்துல வந்து செவ்வாய் பகவான் வக்கர நிவர்த்தி ஆக போறாருங்க. அடுத்ததா 26/2 அன்னைக்கு பஞ்சமஸ்தானத்துல இருந்து புதன் ரணர்ன ரோகஸ்தானத்துக்கும் மாற போறாரு. இது மாதிரியான கிரக மாற்றங்கள் தாங்க அமைஞ்சிருக்குது. இந்த கிரக மாற்றங்களுக்கு பிறகு சிம்மராசிக்காரங்களுக்கு எந்த மாதிரியான பலன்கள் எல்லாம் கிடைக்க போகுது அப்படின்னு இப்ப தொடர்ந்து பார்க்கலாங்க. இந்த சிம்ம ராசிக்காரங்களுக்கு பாத்தீங்கன்னா இன்னும் சில வாரத்துல அஷ்டம சனி தொடங்க போறதுனால நிறைய பேத்துக்கு ஒரு விதமான நெருக்கடியான மனநிலையெல்லாம் இருக்கலாங்க. இருந்தாலுமே கூட பல கிரகங்கள் வந்து உங்களுக்கு சாதகமான நிலையில் தாங்க இருக்குது. அதனால இந்த சிம்ம ராசிக்காரங்களுக்கு வந்து எந்த ஒரு பதட்டமும் பயமும் தேவையில்லைங்க. ரொம்பவே இயல்பாவே நீங்க இருக்கலாம். ஏன்னா உங்களுக்கு வந்து பல கிரகங்கள் சாதகமா தாங்க இருக்குது. இதுவே அஷ்டம சனி இருந்தாலுமே கூட உங்களுக்கு வந்து இந்த அஷ்டம சனி மூலமா நல்லதே தாங்க நடக்க போகுது. இது மாதிரி பல கிரகங்கள் இடம் மாறுற இந்த பிப்ரவரி மாசத்துல சிம்மராசிக்காரங்களுக்கு எப்படி இருக்கும், எந்த மாதிரியான விஷயத்தெல்லாம் சிம்மராசிக்காரங்க வந்து கவனமா இருக்கணும் அப்படின்லாம் பார்க்கலாங்க. இந்த சிம்மராசிக்காரங்களுக்கு இந்த மாதத்துல வந்து தொழில் வளர்ச்சி, வேலை, திருமணம் இல்லைன்னா பொருளாதார ரீதியாகவும் குடும்பம், வியாபாரம், சொத்துக்கள் சம்பந்தமான விஷயம், படிப்பு, மருத்துவம் இப்படின்னு ஒன்று எல்லாத்தையுமே பார்க்கலாங்க. இது கூடவே இந்த சிம்மராசிக்காரங்களுக்கு இந்த பிப்ரவரி மாசத்தோட பொது பலன்கள் அப்படிங்கிற பார்க்குற பட்சத்தில் பார்த்தீங்கன்னா இந்த சிம்மராசிக்காரங்களுக்கு இந்த மாதம் கிரகங்களோட செயற்கை மற்றும் பெயர்ச்சிகளோட அடிப்படையில் சாதகமான நல்ல விஷயங்கள் எல்லாமே நடைபெற போகுதுங்க. குறிப்பாக பார்த்தீங்கன்னா பொருளாதார ரீதியாக இந்த சிம்மராசிக்காரங்களுக்கு நல்ல ஒரு மாதமாகவே இந்த மாதம் வந்து அமைஞ்சிருக்குதுங்க. வருமானம் வந்து அதிகமாகும். தொழிலில் வந்து நல்ல ஒரு லாபம்லாம் கிடைக்க போகுதுங்க. நீங்கள் வெளியில் எங்கேயாவது பணம் கொடுத்துருந்தீங்க அப்படின்னா அந்த பணம் எல்லாமே உங்களுக்கு திரும்ப வரதுக்கான வாய்ப்பு இருக்குதுங்க. இது கூடவே திருமண வாழ்க்கையில் வந்து நீங்கள் பார்ட்னர்ஸ் தொழிலில் வந்து நீங்கள் ஈடுபட்டிருக்கீங்க அப்படின்னா அதில் கூட சில சங்கடங்கள்லாம் ஏற்படலாங்க. இந்த மாதம் வந்து வருமானம் உங்களுக்கு அதிகரிக்கிற வகையில் தாங்க இருக்குது. இதுவே சொத்துக்கள் மூலமாக கூட உங்களுக்கு நிறைய ஆதாயம்லாம் கிடைக்க போகுதுங்க. தொழில் வளர்ச்சிக்கு நீங்கள் புதிய முதலீடு ஏதாவது செய்கிறீங்க அப்படின்னா அதுக்கான முதலீடுகள் கிடைக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்குதுங்க. போட்டிகள் வந்து உங்களுக்கு இருந்தாலுமே கூட நல்ல வளர்ச்சி தாங்க கிடைக்க போகுது. இந்த தொழிலில் குடும்ப வாழ்க்கையை வந்து உங்களோட துணையுடன் வந்து நீங்கள் விட்டு கொடுத்து போகிறது ரொம்பவே நல்லதாக இருக்குங்க இந்த டைமு. அந்த வகையில் பார்த்தீங்கன்னா இந்த சிம்ம ராசிக்காரங்களுக்கு இந்த பிப்ரவரி மாதத்தில் குரு வக்கர நிவர்த்தி பயிற்சியெல்லாம் ஆக போகுதுங்க. அந்த வகையில் பார்த்தீங்கன்னா இந்த மாதத்தோட துவக்கத்திலே வக்கர நிவர்த்தி ஆகக்கூடிய குரு பகவானால உங்களுக்கு எதிர்பாராத விதமான நன்மைகள் எல்லாமே கிடைக்க போகுதுங்க. கடந்த சில வாரமா உங்களுக்கு ஏற்பட்ட இழப்புக்கு வந்து ஈடு செய்யற விதமா தாங்க இந்த டைம் வந்து உங்களுக்கு புதிய வாய்ப்புகள் இல்லைன்னா பொருளாதார ரீதியாக நல்ல ஒரு வரவெல்லாம் கிடைக்க போகுதுங்க. அதனால இந்த மாதம் வந்து இந்த கிரகநிலை மாற்றத்தால உங்களுக்கு நல்ல ஒரு பொருளாதார முன்னேற்றமும் ஏற்பட போகுதுங்க. இந்த சிம்மராசிக்காரங்களுக்கு வந்து பூர்வீக சொத்துக்கள் மூலமா நல்ல ஒரு லாபம்லாம் கிடைக்க போகுதுங்க. இது நாள் வரைக்கும் இந்த பூர்வீக சொத்துல இருந்து வந்த பிரச்சனை, சங்கடங்கள் எல்லாமே நீங்கி இடுபறியான விஷயங்களும் நீங்கி உங்களுக்கு வந்து நல்ல ஒரு லாபம் கிடைக்க போகுதுங்க. உங்கள் கைக்கு வந்து இந்த சொத்தெல்லாம் கிடைக்க போகுது. இது கூடவே தொழில் வியாபாரம் செய்கிறவங்களுக்கு பார்த்தீங்கன்னா கூட்டு தொழில் மூலமாக நல்ல ஒரு லாபம் கிடைத்தாலுமே கூட உங்கள் பார்ட்னர்ஸ் கிட்ட வந்து ஏதாவது சின்ன சின்னதாக கருத்து வேறுபாடு மூலமாக பிரச்சனைகள் வரதுக்கான வாய்ப்பு கூட இருக்குதுங்க. அதனால் பிஸ்னஸ் வந்து நீங்கள் நல்லபடியாக மூவ் பண்ணிட்டு இருந்தாலுமே கூட உங்கள் பார்ட்னர்ஸ் மூலியமாக ஏற்படக்கூடிய பிரச்சனையால் ஏதாவது சின்ன சின்னதாக அசம்பாவிதங்கள் ஏற்படுறதுக்கான வாய்ப்பு இருக்குதுங்க. அதனால் இந்த மாதத்தை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா உங்களோட பார்ட்னர்ஸ் கிட்ட கொஞ்சம் எச்சரிக்கையாக பேசுறது நல்லதுங்க. அது கூட எந்த ஒரு விஷயத்திலையும் நீங்கள் வந்து தேவையில்லாத பிரச்சனையை ஏற்படுத்திக்கவும் வேணாம். இது கூடவே பார்த்தீங்கன்னா இந்த சிம்ம ராசிக்காரங்க
ராசிக்காரங்களுக்கு பிப்ரவரி மாதத்தில் சனி பெயர்ச்சி வந்து அடுத்த மாதம் நடக்க போகிறதுனால அதற்கான தாக்கம் வந்து இந்த மாதத்தில் வந்து இவங்களுக்கு இருக்குதுங்க. அதோட பலன்களாக இருக்கிற பட்சத்தில் பார்த்தீங்கன்னா இந்த சிம்ம ராசிக்காரங்களுக்கு சனி பகவான் வந்து ஆட்சி பெற்று சஞ்சரிக்கிறது மூலயமா இது கூடவே புதன் பகவானும் இணையிறது மூலயமா உங்களுக்கு கூட்டு தொழிலில் ஏற்படக்கூடிய சண்டை சச்சரவுகள் வந்து எளிதாக தீர்க்கறதுக்கான சூழ்நிலையில உண்டாக அதுக்கு வந்து தீர்வும் கிடைக்க போகுது. இந்த சிம்ம ராசிக்காரங்களுக்கு பிப்ரவரி மாதத்தில் வந்து சனி மற்றும் புதனோட செயற்கையால் திருமணம் ஆகக்கூடிய சாத்தியமும் கூட இருக்குதுங்க. ரொம்ப நாளாக இழுபறியா இருந்த திருமணம் இல்லைன்னா அதுக்கான பேச்சுவார்த்தை இது எல்லாமே கரெக்டாக ஆக போகுதுங்க. இது கூடவே உங்களுக்கு வந்து வரன் பார்த்தும் அமையல ரொம்ப நாளாக வரன் தேடிட்டு இருக்கீங்க அப்படின்னா அந்த திருமணம் எல்லாமே இப்போ வந்து கரெக்டாக உங்களுக்கு நடக்க போகுதுங்க இந்த மாதத்தில். அது மட்டும் இல்லைங்க, உடனடியாக உங்களுக்கு குழந்தை பிறக்கிறதுக்கான வாய்ப்பு கூட இருக்குது. அதனால இந்த டைம் வந்து நீங்கள் திருமண பேச்சுவார்த்தை பற்றி யோசிச்சு அதற்கான முயற்சியில் வந்து நீங்கள் ஈடுபாடு செய்யலாங்க. அது வந்து நல்ல ஒரு பலனில் உங்களுக்கு கொடுக்கும். ரொம்ப நாளாக வந்து குழந்தைக்காக ஏக்கப்பட்டு இருக்கிறவங்களுக்கு கூட இந்த மாதம் வந்து குழந்தை வந்து கிடைக்க போகுதுங்க. ஏன்னா இந்த அஷ்டம சனி வந்து உங்களுக்கு வர்றதுனால பார்த்தீங்கன்னா நிறைய பாதிப்புகள் இருந்தாலுமே கூட அதுக்கு வந்து ஒரு பாசிட்டிவான விஷயத்தை இந்த சனி பகவான் கொடுத்துட்டு தாங்க கெடுதலே பண்ணுவாரு. இது கூடவே பார்த்தீங்கன்னா நீங்க வெளிநாடு இல்லைன்னா வெளி மாநிலத்துக்கு வேலைக்கு போறதுக்கான வாய்ப்பு கூட இருக்குதுங்க. நீங்க முயற்சி செஞ்சீங்க அப்படின்னா அது எல்லாமே இந்த மாதம் வந்து நல்லபடியாக நடக்கும். அதனால புதுசா வேலை தேடுறவங்களுக்கு வந்து நல்ல ஒரு ஆஃபீஸில் நல்ல ஒரு பொசிஷனோட கூடிய வேலையெல்லாம் கிடைக்க போகுதுங்க. இந்த மாதத்தை வந்து நீங்க கரெக்டாக யூஸ் பண்ணிக்கோங்க. ஏற்கனவே வேலை செஞ்சுட்டு இருக்கிறவங்களுக்கு கூட இந்த மாதம் வந்து நல்லா தாங்க அமைஞ்சிருக்குது. புதிய பொறுப்புகள் ஏதாவது உங்களுக்கு கிடைக்கலாம். அடுத்ததா பார்த்தீங்கன்னா இந்த சிம்ம ராசிக்காரங்களுக்கு இந்த பிப்ரவரி மாதத்துல சுக்கிரன் பயிற்சி மூலமா கூட சில பலன்கள் எல்லாம் கிடைக்க போகுதுங்க. ஏன்னா இந்த மாசம் வந்து ஃபர்ஸ்ட்ல இருந்தே மே மாசம் வரைக்குமே மாறாம இருக்கிற ஒரு முக்கியமான கிரகம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அது இந்த சுக்கிரன் தாங்க. ஏன்னா உங்களுக்கு யோகாதிபதியே இந்த சுக்கிரன் தாங்க. அதனாலேயே இந்த தொழில் ஸ்தானத்துல வந்து உங்களுக்கு பெரிய அளவுக்கு நல்ல ஒரு முன்னேற்றத்தெல்லாம் கொடுக்க போறாருங்க. எந்த ஒரு நீங்க தொழில செஞ்சாலுமே அதுல வந்து நல்ல ஒரு முயற்சியால வெற்றி அடைகிற சூழ்நிலை தாங்க உண்டாக போகுது. மார்க்கெட்டிங் ஃபீல்டு இல்லை நீங்கள் வேறு எந்த தொழில் செய்கிறீங்க அப்படின்னாலுமே அதில் வந்து நல்ல ஒரு வளர்ச்சி தாங்க ஏற்படவும் போகுது. அதிகமாக பணப்புழக்கம் எல்லாம் கிடைக்க போகுது. இது வரைக்கும் நீங்கள் பார்க்காத அளவுக்கு லாபம்லாம் கிடைக்குங்க. ஏன்னா இந்த சுக்கிரன் பயிற்சி வந்து உங்களுக்கு வெளிநாடு இல்லைன்னா வெளி மாநிலத்தில் இல்லைன்னா தொலைதூரத்தில் வந்து நல்ல ஒரு வேலை வாய்ப்பு கிடைக்கிறதுக்கு சாதகமான காலத்தை தாங்க ஏற்படுத்துவார். அது மட்டும் இல்லைங்க, ஏற்கனவே நீங்கள் வேலை செஞ்சுட்டு இருக்கீங்க அப்படின்னா நல்ல ஒரு பதவியுடன் கூடிய பொறுப்புகளும் உங்களுக்கு கொடுத்து நல்ல ஒரு சேலரியோட உங்களை வந்து வெளிநாட்டுக்கு அனுப்பி வைக்க போகிறாங்க. அதனால் இது மாதிரியான சான்ஸ் வந்து நீங்கள் மிஸ் பண்ணாமல் கரெக்டாக யூஸ் பண்ணிக்கோங்க. உங்களோட வார்த்தை பேச்சுக்கு வந்து நல்ல ஒரு மதிப்பு மரியாதைலாம் கிடைக்குங்க ஆஃபீஸில். அதனால் நீங்கள் தான் ஒரு ஹெட்டாகவே இருக்க போகிறீங்க. இந்த மாதத்தில் வந்து உங்களுக்கு ஏற்படக்கூடிய பயணங்கள் எல்லாமே நல்ல ஒரு பலன்கள் தரக்கூடிய வகையில் தாங்க அமையப்போகுது. உங்கள் ராசிநாதனான சூரியனுக்கு வந்து சனி எதிரி அப்படிங்கிறதுனால பார்த்தீங்கன்னா எதிரிகள் வந்து உங்களுக்கு சிக்கலை ஏற்படுத்தக்கூடிய வகையில் தாங்க இருப்பாங்க. ஆனாலுமே கூட அந்த சிக்கலை எல்லாமே சமாளிக்கிற அளவுக்கு உண்டான ஆற்றல் வந்து குரு பகவான் உங்களுக்கு கொடுத்துட்டு தாங்க இருக்க போகிறாங்க. இதன் மூலயமா பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வம்பு வழக்கு சம்மந்தமான விஷயத்தெல்லாம் உங்களுக்கு நல்ல ஒரு வெற்றி கிடைக்க போகுதுங்க. அதுவும் பேச்சையே தொழில வச்சிருக்கிற அதாவது லாயர்ஸ் டீச்சர்ஸ் இவங்க எல்லாருக்குமே நல்ல ஒரு சாதுரியம்லாம் கிடைக்க போகுதுங்க. உங்களோட அதிகார பேச்சால எல்லாருக்கிட்டையும் பாராட்டெல்லாம் கிடைக்க போகுதுங்க. இந்த சிம்ம ராசியில பிறந்த படிக்கிற பிள்ளைங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து 5ஆம் இடத்துல செவ்வாயின் பார்வை இருக்கிறதுனால கொஞ்சம் கவனமாக தாங்க நீங்கள் உழைக்க வேண்டியிருக்கும். நல்ல ஒரு காலேஜ் சேர்றதுக்கான வாய்ப்பெல்லாம் இருக்குதுங்க. இது கூடவே நீங்கள் வெளிநாட்டுக்கு போய் படிக்கிறீங்க அப்படின்னா அதெல்லாம் கூட வெற்றி அடையுங்க. ஸ்காலர்ஷிப் கூட கிடைக்கலாம் உங்களுக்கு. இந்த கலைத்துறையை சேர்ந்தவங்களுக்கு பார்த்தீங்கன்னா இந்த மாதம் வந்து நல்ல ஒரு வாய்ப்பெல்லாம் கிடைக்க போகுதுங்க. அது எல்லாமே யூஸ் பண்ணிக்கோங்க. உங்க கூடவே இருக்க எதிரிகளை வந்து வெல்லக்கூடிய ஆற்றல் கூட உங்களுக்கு கிடைக்க போகுதுங்க. இந்த குரு சுக்கிரன் பரிவர்த்தனை மூலமா நல்ல ஒரு மாதமா தாங்க உங்களுக்கு அமைஞ்சிருக்குது. அடுத்ததா பார்த்தீங்கன்னா இந்த சிம்ம ராசிக்காரங்க வந்து எந்த மாதிரியான விஷயத்துல கவனமா இருக்கணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து இந்த பிப்ரவரி மாசத்துல குடும்பத்துல வந்து நீங்க விட்டு கொடுத்து போறது தாங்க ரொம்பவே நல்லது. ஏன்னா சனி பகவான் வந்து 7வது வீட்டுல அமர்ந்திருக்கிறதுனால அதுவும் கண்டக சனியா அமர்ந்திருக்கிறாருங்க. இதன் மூலியமா பார்த்தீங்கன்னா உங்கள் லைஃப் பார்ட்னர் கூட ஏதாவது ஒரு விதத்தில் பிரச்சனையெல்லாம் வந்துக்கிட்டு தாங்க இருக்கும். கருத்து வேறுபாடு மனக்கசப்பு சின்ன சின்னதாக சண்டையெல்லாம் வந்து பெரிய வாக்குவாதங்களாக ஆகிறதுக்கான வாய்ப்பு இருக்குதுங்க. இருந்தாலுமே நீங்கள் வந்து ஒருத்தருக்கு ஒருத்தர் விட்டு கொடுத்து போகிறது மூலியமா உங்களுக்கு நல்ல ஒரு அண்டர்ஸ்டாண்டிங்லாம் ஏற்படுங்க. இது கூடவே பார்த்தீங்கன்னா இந்த பார்ட்னர்ஷிப் பிஸ்னஸ் பண்ணுறவங்களுக்கு இந்த டைம் கொஞ்சம் நல்லா இருந்தாலுமே கூட கூட்டாளிகளால் ஏதாவது பிரச்சனை வரதுக்கான வாய்ப்பு கூட இருக்குதுங்க. ஆனால் அது எல்லாத்தையும் நீங்கள் தான் சாமர்த்தியமாக சாதுரியமாக யோசித்து சமாளிக்கணும். வருமானம் வந்து இந்த சிம்மராசிக்காரங்களுக்கு அதிகமாக இருந்தாலுமே கூட இந்த வியாபாரம் செய்கிறவங்களுக்கு நல்ல ஒரு வளர்ச்சியில் ஏற்படுங்க. இருந்தாலும் கூட பார்த்தீங்கன்னா உங்களோட கூடுதல் வருமானத்தை வந்து நீங்கள் அதிகமாக செலவு செய்யாமல் இருக்கிறது தான் நல்லது. ஏன்னா விரை செலவுகள் ஏற்படுறதுக்கான வாய்ப்பு கூட இருக்குதுங்க. அது எல்லாமே மேக்ஸிமம் பார்த்தீங்கன்னா ஒரு சுப செலவாக மாற்றிக்கோங்க. உடல்நிலையில் வந்து ஏதாவது சின்ன சின்னதாக பிரச்சனை வரதுக்கான வாய்ப்புகள் இருக்குதுங்க. கொஞ்சம் உடம்பையும் கவனமாக பார்த்துக்கிறது நல்லது. இது மாதிரியான பலன்கள் தாங்க இந்த மாதம் வந்து கிரக மாற்றங்களுக்கு பிறகு இந்த சிம்மராசிக்காரங்களுக்கு அமைஞ்சிருக்குது. இந்த மாதத்தோட பரிகாரமாக இந்த சின்ன சின்ன தடைகளை கூட நீங்கள் சரி செய்யறதுக்காக ஐயப்ப சுவாமிக்கு கருப்பு நிற ஆடையை சாத்தி வழிபாடு செய்யுங்க. அது ரொம்பவே நல்லதுங்க. இது கூடவே பார்த்தீங்கன்னா சனி பகவான்
பகவானுக்கு சனிக்கிழமை தோறுமே நல்லெண்ணெய் தீபம் ஏற்றலாம். இது மாதிரி சனிக்கிழமை தோறும் நவகிரகத்தில் இருக்கக்கூடிய சனி பகவானுக்கு நல்லெண்ணெய் தீபம் யாரெல்லாம் ஏத்துறீங்க அப்படின்னு கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்க. கூடவே சனி பகவானை பிடிச்சவங்க எல்லாரும் ஒரு லைக்கும் பண்ணிடுங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ பதிவு உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். அடுத்தடுத்து நம்ம சேனலில் ஆன்மீகம் சம்பந்தமான பல வீடியோ பதிவுகள் தாங்க வரப்போகுது. ஸோ நம்ம சேனலை நீங்கள் இப்போ தான் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்க அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. கூடவே பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. அப்போ தான் நாங்கள் போடுற வீடியோ பதிவு உங்களுக்கு உடனே கிடைக்கும். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். அதோடு உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கும் ஷேர் பண்ணுங்கள். அவங்களும் இந்த வீடியோ பதிவை பார்த்து பயன்பெறட்டும். மற்றொரு ஆன்மீக தகவல் வீடியோவோடு உங்களை சந்திக்கிறேன். ஆன்மீக அன்பர்களான உங்களுக்கு நன்றியும் வணக்கமும்.